வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் நீ வானைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போதும் உடைய வார்த்தைங்கிற மன்னாவே நாங்கள் உடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க கொடுக்கும்போது பலிபிடத்தின் மேல் உடைய பிள்ளைகளையும் பலிபிடத்தின் அக்கினிக்குள்ளாய் அடிமையும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சற்று நேரம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதோடைய 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இங்க ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்க. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் மகிமைப்படுத்தப்படும் சொல்லியிருக்குது. எது மகிமைப்படுத்தப்படுமா? எது மகிமைப்படுத்தப்படுமா? கலிலேயாங்கிற, ஆமாம், கலிலேயாங்க தேசம் என்ன பண்ணப்படுமா? ஆமாம். ஒரு காலத்தில் இந்த கலிலேயா எப்படி இருந்துச்சான்? இருண்டு போய் இருந்துச்சான், ஈனப்படுத்தப்பட்டிருந்தான். ஈனன்னா அவமானப்படுத்தப்பட்டுச்சான். அந்த இடத்துல வெளிச்சமே இல்லையா. இன்னைக்கு நிறையோடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. சில நேரங்களில் எப்படி இருக்கிறோம்? ஈனப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை இருண்டு போய் இருக்குது. இது யார் கையில் இருக்குதா? புறஜாதியாருடைய கையில் இருக்குதா? இந்த கலிலேயா யார் கையில் இருக்குது? புறஜாதியாருடைய கையில். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வர நீங்க பாதி நேரம் சாத்தானுடைய கையில் தான் இருக்கிறீங்க. இயேசு கையில் இருக்கிறோமா? எப்பெல்லாம் நம்ம புறஜாதியார் கையில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஈனப்படுத்தப்படுவோம், அப்பெல்லாம் நம்ம புறக்கணிக்கப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின நாட்களில் இது எப்படி இருந்துச்சு? அந்த கலிலேயா ஈனப்படுத்தப்பட்டிருந்தது, அவமானப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அந்த கலிலேயாவை நான் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்போ இது அவமானப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு எப்போ மகிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் வேதத்தின் வாயிலாக பார்க்கலாம். எப்போ இந்த கலிலேயா புறஜாதியாருடைய கையில் போகுது, இது எப்போ அவமானப்படுத்தப்பட போகுதுன்னு பற்றுக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன்னு சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலேருந்து 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 9, 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொண்டு வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான்.
ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்க தீவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபுல் நாடு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. கலிலேயாவுக்குள்ள இருக்கிற சில பட்டணங்கள் எல்லாம் தீருவின் ராஜா சாலமோனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நிறைய மரங்களை கொடுக்குறான். நிறைய மரங்களை, தேவதாரு விருட்சங்களெல்லாம் அனுப்புறதுனால இப்போ இவன் என்ன பண்ணுறான், கலிலேயாக்குள்ளே இருக்கிற அந்த சில பட்டணங்களை தீருவின் ராஜா ஈராம் கையில் கொடுக்குறான். இப்போது அங்கே நல்லா இருக்கும், அந்த தேசம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அந்த ராஜா, தீருவின் ராஜா சாலமோன் கொடுத்த அந்த பட்டணங்களை சுற்றி பார்க்க வரும்போது அது தரிசு நிலமாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சா? அது தரிசு நிலமாக இருந்துச்சா? அது முள்காடாக இருந்துச்சா? அங்கே எதுவுமே விளைச்சலே இல்லையா? அப்படின்னு அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. நமக்கு தந்தது யாரு? சாலமோன் தந்திருக்காரு, நல்ல இடத்த தான் தந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கலிலேயாக்குள்ளே அவர் கடந்து வந்து பார்க்கும்போது அங்கே விளைச்சல் இல்லை, அங்கே அவன் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை, எல்லாமே குறைவுகளாக இருக்குது, ஒரே முள்ளு புதராக இருக்குது, ஒரு முள்ளு காடாக இருக்குது. உடனே அவன் சொல்கிறான் சாலமோனை பார்த்து, இந்த கலிலேயாவில் இங்கே என்ன இருக்குது? இந்த கலிலேயாவில் எதுவுமே இல்லையே, இந்த தேசம் எனக்கு என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு முன்னமே அது கலிலேயாவாக இருந்த நாட்டுக்கு பேரை எப்படி மாற்றிட்டான்? காபுல் நாடுன்னு மாற்றிட்டான். அப்படின்னா அவாந்தர வெளி, கட்டாந்தர, இங்கே ஒன்றுக்குமே ஆகாது, எதுவுமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கலிலேயாவாக இருந்ததை புறஜாதியாருடைய கையில் கொடுத்ததுனால இப்போ அதுக்கு பேர் எப்படி ஆயிட்டு? காபுல் நாடு. என்னப்படுத்தப்பட்டு கலிலேயா அவமானப்படுத்தப்பட்டுட்டு, ஈனப்படுத்தப்பட்டு விட்டது. யார் எதால? புறஜாதியாருடைய கையில் போனதுனால. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கறோட உன் வாழ்க்கையில் இயேசுவை நீ ஆராதிக்கலாம், நல்ல பாட்டு பாடலாம், நல்ல ஜெபிக்கலாம், நல்ல வேத வாசிக்கலாம். ஆனால் நீ எப்பெல்லாம் சாத்தானுடைய கையில் போறியோ அப்பெல்லாம் நீ மகிமைப்படுத்துகிற கலிலேயாவா இருக்க மாட்டா, அப்பெல்லாம் நீ காபுல் நாடா மாறிடுவா. ஹல்லேலூயாவா. உன் வாழ்க்கை ஒரு கட்டாந்தரையாக இருக்கும். எதுக்குமே நீ பிரயோஜனமற்றவள், எதுக்குமே நீ பிரயோஜனமற்ற பூமி இருக்குதுன்னு சொல்லிதான் அவன் அந்த தேசத்துக்கு என்ன சொல்றான்? காபுல் நாடு, எதுவுமே இங்க விளையாது அப்படிங்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதுங்கிற சொல்லி கல்லுதான் தலைக்கு மூளைக்கல் ஆகுமா. பிற்பாடு அந்த கலிலேயா மகிமைப்படுத்தப்படுமா. எப்போ மகிமைப்படுத்தப்படுது தெரியுமா? இயேசு பிறக்கும் போது இந்த கலிலேயா மகிமைப்படுத்தப்படுது. ஹல்லேலூயா. ஆமாம், காபுல் நாடுங்கிற அந்த கலிலேயா இயேசு பிறக்கும் போது அது மகிமைப்படுத்தப்படுது. வாசிக்கிறீங்களா? ஆமாம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நல்லவர். கலிலேயாவில் உள்ள அந்த நாசரேத்தில் தாவீதுக்கு அந்த அந்த ஊரில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? பிறக்கிறாரு. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் இருக்கும் அந்த வசனங்கள், சரியா? இப்போ முன்னாடி இது காபுல் நாடாக இருக்குது, எதுவுமே புரோஜனமற்ற ஒரு நாடாக இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் தான் யார் பிறக்கிறா? இயேசு பிறக்கிறாரு. இயேசு பிறந்ததுனால தான் அங்கே என்ன வருதுன்னா அந்த கலிலேயா திரும்ப மகிமைப்படுத்தப்படுது. என்ன படுது? மகிமை. முன்னாடி ஈனப்படுத்தப்பட்ட அந்த கலிலேயா பின்பு இயேசு பிறப்புக்கு பின்னாடி அது என்ன பண்ணப்படுது? மகிமைப்படுத்தப்படுது. மத்தேயுல இருக்க அந்த போதும் எங்க இருக்குது? கலிலேயாவில் தான் இயேசு பிறக்கிறார். ஹல்லேலூயாவா. ஆமாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இருண்டு போச்சு, உன் வாழ்க்கை ஈனப்படுத்தப்பட்டு போச்சு. ஆனால் எப்போ நீ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கிறானோ அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவான். தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனை ஆராதிக்க முன்னாடி, தேவ சபைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உன்னை எப்படியே சொல்லுவாங்க எல்லாரும், அவள் போகிறா பாரு, அவெல்லாம் ஒரு ஆளா? உன்னை எத்தனை பேர் ஈனப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்த பிறகு பரலோகம் உன்னை குறித்து சந்தோஷப்பட்டிருக்கும். பட்டிருக்குமா? பட்டிருக்காதா? பட்டிருக்குமா? பட்டிருக்காதா? ஆமாம்.
பரலோகம் அப்படி தானே சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில். ஆமாம், இப்போ நீங்கள் எதில் பிறந்திருக்கிறீங்க? ஆவியில் பிறந்திருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னாடி நீங்கள் தூரமாக இருந்தீங்க, பின்னாடி அந்த உடன்படிக்கையின்படி என் பக்கத்தில் வந்ததுனால நான் உன்னிலே மகிமைப்படுவேன். யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை நிந்தையும் அவமானத்துக்குள்ளே தள்ளினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நீ மகிமைப்படுத்த படுவாய். பாருங்க, அதுவரைக்கும் ஈனப்படுத்தப்பட்ட அந்த கலிலேயா இயேசு எப்போ பிறந்தாரோ அப்போ அது மகிமைப்படுத்தப்படுது. ஹல்லேலூயாவா. ஒரு வசனத்தை கூட வாசிங்களே, லூக்கா 23 அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 23:6. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஊரு கலிலேயா என்கிறத பிலாத்து கேட்டபோது அந்த மனுஷன் போது ஆச்சரியப்படத்தக்கதாக, கலிலேயா முன்னாடி ஈனப்படப்பட்டிருந்து அவமானப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கலிலேயா பிறந்திருக்காருன்னு சொல்லி அந்த கொலைக்காக நியமிக்கப்பட்ட போன அந்த இடத்துல கூட, சிலுவையின் பாடு மரணத்துக்கு கொண்டு போகப்பட்ட அந்த சூழ்நிலை கூட பிலாத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மனுஷன் கலிலேயா அப்படி சொன்ன உடனே அவன் கலிலேயாவா அப்படி சொல்லி ஆச்சரியப்படுறா. இதுவரைக்கும் வாழ்க்கை அவமானப்படுத்திருந்தா, ஈனப்படுத்தப்பட்டிருக்குதா, இன்னைக்கு நீ இயேசுக்குள்ள பிறந்துட்டியா, கர்த்தர் ஒன்ன ஆச்சரியமுள்ள அதிசயமுள்ள ஒரு மகளாய் மகனாய் மாற்றுவார். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு ஹல்லேலூயா. எந்த இடத்துல வெக்கத்தை நிந்தை அவமானத்தை சந்திச்சியோ அதுக்கு பதிலாக முந்தின இருண்டு போன வாழ்க்கைக்கு பதிலாக முன்னாடி கலிலேயாக்குள்ள என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சா? என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சா? ஆனால் இயேசு எப்போ பிறந்தாரோ அங்கே இருள் விலகிட்டு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறியோ அவங்க வாழ்க்கையில் இனி நீ ஒரு கலிலேயாவாய் கர்த்தனை மகிமைப்படுத்துகிற மகனாய் மகளாக இருப்பாங்கல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயாவா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நீ மகிமைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் இயேசு பிறக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை என்ன பண்ணோம்? இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயாவா. ஆமேனா. கலிலேயாவுக்குள்ள மரியாள் இருந்தாங்க. அந்த மரியாள் என்ன பண்ணுறாங்க? இயேசு பிறக்கிறதுக்கு தன் வயத்தை கொடுத்தாங்க. அந்த வார்த்தைக்கு தன் இருதயத்தை செவி சாய்த்தாங்க. சத்தியத்தை கேட்குற நீயும் உன் வாழ்க்கை ஒரு வேளை இருண்டு போயிருக்குதா? இது வரைக்கும் உன்னை யாரும் உயர்த்தி பேசலையா? இல்லை இதுவரைக்கும் உன் தலையை வெளியே காட்ட முடியலையா? அவமானப்படுத்தப்படுறியா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் ஆவியில் பிறக்கிற ஆண்டவரே, நான் உங்களுக்கு இடம் கொடுக்குற ஆண்டவரே, நான் மகிமைப்படுத்தப்படணும்னு சொல்லு. உன் வெக்கத்துக்கு பதிலாய் ரெட்டிப்பான பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு பிறந்ததுனால கலிலேயா மகிமைப்படுத்தப்பட்டது. அப்போ இயேசு எங்கே பிறக்கணும்? உங்களுக்குள்ளே பிறக்கணும், நமக்குள்ளே பிறக்கணும். ஹல்லேலூயாவா. ஆமாம், யாருடைய வாழ்க்கையிலலாம் பாவம் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பாவ வாழ்க்கை முடியுதோ, அது முந்தின வாழ்க்கை, பாவம் முடிவுக்கு வருதோ அவங்க புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவாங்க. அவங்க தான் இயேசுக்குள்ளே பிறக்கிற ஆள். அவங்க தான் அந்த கலிலேயாவுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயாவா. ஆமாம், அங்கே ஒன்றுமே இல்லாதது. ஆனால் இயேசு பிறந்த பிறகு அது ஆச்சரியப்பட்டு பார்க்குற கலிலேயாவாக மாறிட்டான். அங்கே பந்து பிலாத்து அவங்க சொல்கிறாரு, இவர் கலிலேயாவா அப்படின்னு கேட்குறாரு, ஆச்சரியப்படத்தக்கதாக. அப்போ உங்களை பார்த்து ஜனங்க சொல்லணும், இவங்க ஆலயத்துக்கு போகிறவங்களா, இவங்க ஜெபிக்கிறவங்களா, இவங்க வேதம் வாசிக்கிறவங்களா, இவங்க ஜெபம் பண்ணா நிச்சயமாய் பேய் ஓடும், நிச்சயமா விடுதலை உண்டாகும், இவங்க வந்தாலே என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இப்படி கர்த்தர் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படணும், மகிமைப்படுத்தப்பட்ட சந்ததியாக இருக்கணும். அதுக்கு இயேசு பிறக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்தப்பட்டேனா, உன் இருதயம் இடம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மனம் திரும்புதல் உனக்குள்ளே உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாகவே எந்த இடத்துலலாம் ஈனப்படுத்தப்பட்டியோ, எந்த இடத்துலலாம் இருளாக இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. முன்னாடி கலிலேயா எப்படி இருந்துச்சா? ஈனப்படுத்தப்பட்டிருந்துச்சா? இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாரும் அவமானப்படுத்தியிருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம். இனி கர்த்தர் உன்னை வெளியே காட்டும்போது மகிமை உள்ள மகனாய் மகிமை உள்ள மகளாய் கர்த்தர் அடையாளம் காட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், ரெண்டாவது பார்த்தேன்னு சொன்னால் அந்த அந்த கலிலேயாவுக்குள்ளே அங்கே நம்ம பார்த்து அங்கே எதுவுமே விளையாது, எல்லாம் குறைவாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கிறீங்களா? யோவான் 2ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். வாசிங்க.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது அதற்கு இயேசு அவருடைய தாய் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ போதும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு கடந்து செல்றாரு. முதல்ல அவர் பிறந்ததுனால, மனம் திரும்புதல் வாழ்க்கையில் வந்ததுனால மகிமைப்படுத்தப்படுறார். ஹல்லேலூயாவா. ஆமாம். ரெண்டாவது, அங்கே கலிலேயாவுக்கு போகும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் மகிமையாய் மாற்ற போறாரு. அதெல்லாம் மகிமையாய் மாற்ற போற. எதெல்லாம் குறைவுபட தொடங்கிச்சோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்கப்படும். பாருங்க, அந்த கல்யாண வீட்டு சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். அங்க என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லை. அந்த திராட்சை ரசம் குறைபட தொடங்கின உடனே அவங்க தாயிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னாராம். கற்சாடிகளில் வெறும் தண்ணீரை ஊற்ற சொல்கிறாருங்க. உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாட்டா கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் அதிசயம் செய்ய முடியும், உன் குறைவுகளை நிறைவாக்க அவரால் முடியும். வரும் தண்ணியை இப்போ சொல்கிறாரு, இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்கையில் கொடுங்கிறாரு. அவங்க கொண்டு அங்கே பந்தியில் விடுறா. அதை சாப்பிட்டவங்கலாம் சொல்கிறாங்க, எல்லாரும் முந்தி நல்ல ரசத்தை வச்சுட்டு பின்னாடி என்ன தருவாங்க? ஆமாம், ஆனால் நீரோ கடைசியில் நல்ல ரசத்தை கொடுத்தீரு அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தது யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை முன்னாடி உன் வாழ்க்கையில் குறைவு இருந்திருக்கலாம், முன்னாடி உன் வாழ்க்கை குறைவு இருந்திருக்கலாம். அது எப்போ தெரியுமா? நீ புறஜாதியாருடைய கையில் இருந்தா பத்தியா, நீ சாத்தானுடைய கையில் இருந்தா பத்தியா, உன் வாழ்க்கை இருண்டு போயிருந்த பத்தியா, நீ அசுத்தமான வார்த்தைகளை பேசினா பத்தியா, நீ பொய்யை பேசினா பத்தியா, ஆமா, நீ கட்டளைகளை மீறினா பத்தியா, களவு செய்தா பத்தியா, விபச்சாரம் செய்தா பத்தியா, அப்பெல்லாம் நீ யார் கையில் இருந்தா? சாத்தானுடைய கையில், புறஜாதியாருடைய கையில் இருந்து. அப்பெல்லாம் உன் வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? குறைவுபட தொடங்கிச்சு. குறைவுபடத்தை எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிக்க முடியல, நிறைவே கிடையாது, எல்லாத்துலயும் தோல்வி 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 போல இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ஆண்டவர் அந்த கலிலேயாவுக்குள்ள வந்தாரோ, எப்போ அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாரோ, அங்க அவங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் குறைவுகளோட வந்திருக்கிறியோ உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறாரு. உங்க குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவாராக. தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆட்டு வாசல் அருகே படுத்திருக்க 38 வருஷம் வியாதியா இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்து முடவனை அவர் சொல்றா, அந்த குளம் கலக்கப்படும் போதெல்லாம் யாரோ ஒருவர் முந்தி இறங்கிடுறாங்க அப்படி சொல்றா. அவனால இறங்க முடியல. ஆனா இயேசு அவன் குறைய பார்த்தாரு. இவனால எழும்பி உள்ள வர முடியல, யாருமே உதவி செய்யல, நம்மளே போயிடலான்னு சொல்லி அவரே தேடி வராரு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையும் தேடி வருவார்னா உன் குறைவுகள் எல்லாம் மகிமையில நிறைவாக்கப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க, இனி எனக்கு குறைவு கிடையாது? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சிங்க குட்டிகள் தாட்சிறந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்போ குறைவுகளெல்லாம் ஆமா, முன்னாடி எப்படி இருந்து உன் வாழ்க்கை? ஈனப்படுத்தப்பட்டிருந்தது, அவமானப்படுத்திருந்தது. அதை மறந்துடக்கூடாது. முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஏன் அவமானப்படுத்தப்பட்டது? யார் கையில் இருக்குது? புறஜாதியாராகிய ஈராம் கையில் இருக்குது, தீருவின் ராஜா கையில் இருந்தது. அவன் நல்ல கலிலேயாவுக்கு பேர் எப்படி மாற்றிட்டு போயிட்டான்? காபூல் நாடு. இது உருப்படாது, இது சீர்படாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? பிள்ளைகளை பார்த்து, இது தேராது, இது விளங்காது, இது உருப்படாது, இதை ஏன் பெத்தனோ தெரில, இதை பெத்தக்கு ஒரு பிடிக்கல பெற்றுக்கலாம். பெற்றுக்கோ, யார் வேண்டான்னு சொல்கிறா? பிடிக்கல பெற்றுட்டு அது பேசுமா? பேசாது. ஆனால் நீ மட்டும் பேசி போடுறா, இதை பெத்தக்கு ஒரு பிடிக்கல பெற்றுக்கலாம். ஆமாம், சொல்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் மாற்று, அதெல்லாம் மாற்று. ஆண்டவர் உனக்கு பிடிக்கல தரல,
ஆமேனா, நல்ல அழகான குழந்தையை தந்திருக்கிறார் தேவனால். கற்பத்தின் கனி கத்தரால் வர சுதந்திரம். உங்கள் வாயின் வார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைங்க. குறை உள்ளவளை அவர் ஸ்தோத்திரம். அந்நாள் சொல்லும்போது சொல்கிற, நான் குறை உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்ன நிறைவுள்ளவளாய் மாற்றினார். நான் மன கிளேசத்தில் போனேன், கர்த்தர் என் மன கசப்பை, என் மன அங்கலாய்ப்பை மாற்றி எனக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்படும். முன்னாடி ஒருவேளை உன்னை எல்லாரும் அவமானப்படுத்திருக்கலாம், எல்லாரும் கேவலப்படுத்திருக்கலாம், உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கலாம், வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவைகளோடு குறைவுகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை சொல்கிறாரு, உன் குறைவுகளெல்லாம் நான் நிறைவா மாற்றுவேன். ஹல்லேலூயாவா, ஆமேனா? என்ன ஒரு முறை சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தூக்கம் வருது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலிலேயாவாக இருக்கணுமே ஒழிய காபூல் நாடா மாறிடக்கூடாது. புறஜாதியார் அப்படின்னு பார்த்தா நமக்கு எப்போவுமே எதிரி யாருன்னு பார்த்தா யார்? சாத்தான். அந்த பூமியில் சாத்தான் தான் நமக்கு எதிரி. அப்போ நம்ம அவன் கையில் சேர்ந்துட்டோன்னா நம்ம முதல்ல இருளான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். இயேசு நம்ம எல்லாம் பிறந்திருக்க மாட்டார், கலிலேயாக்குள்ளே நம்ம பிறக்க முடியாது. ஆமேனா? ஆமாம், பரிசுத்த ஆவினாலும் நம்ம பிறக்க முடியாது, ஆவினாலும் ஜலத்தினாலும் நம்ம திரும்ப பிறக்க முடியாது. பாவ வாழ்க்கைக்குள்ளே இருப்போம். அப்போ நம்ம மகிமைப்படுத்தப்பட மாட்டோம். அதே இருண்ட வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்போ இயேசு கலிலேயாக்குள்ளே பிறந்தாரோ அப்போ கலிலேயா மகிமைப்படுத்தப்பட்டது. எப்போ இயேசு உன் வாழ்க்கையில் வந்தாரோ அப்போ நீயும் உன் குடும்பமும் மகிமைப்படுத்தப்படும். ஆமேனா? அதுதான் சங்கீதம் 23 பார்க்க சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற. எப்படி? என் பாத்திரம் நிரம்பி வழியுது. எப்படியா? நிரம்பி, அறகுறையா இல்லை, அறகுறையா இல்லை, அறகுறை இல்லை, நிரம்பி வழியுதா. ஆனால் நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோம்? அறகுறை குறைகுடம் தான். என்ன பண்ணுமா? ஆமாம், நிறகுடம். ஆமாம், கொஞ்சோண்டு அந்நிய பாசை இருந்தால் போதும், ஐயோ நம்ம படுற பாடு இருக்குது ராச்சா, அவரே ஓடிடுவார் போலுக்கு, அவரு யோசிப்பார் போலுக்கு, இன்னும் இவன் நிறைகுடமாகவே ஆகலை, ஆனால் படுற பாடு இருக்க பேர், படுத்துகிற பாடு இருக்க பேர், அப்படி யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதல்ல அவர் பிறப்பதற்காக நம்ம இருதயத்தில் இடம் கொடுங்க, மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுங்க, மகிமை உண்டாகும். சரிங்களா? அவர் உங்களை மகிமைப்படுது. ரெண்டாவது, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே வர்றதுக்கு இடம் கொடுங்க. நிறைய வீட்டில் குடும்ப ப்ரேயர் கிடையாது. நிறைய வீட்டில் என்ன கிடையாது? குடும்ப ஃபேமிலி ப்ரேயர் கிடையாது. அந்த குடும்ப ப்ரேயருக்கு இடம் கொடுத்து பிள்ளைகளை கூட்டு வச்சு அவங்களுக்கு மேலே தலையில் கையை வச்சு ஜோம் பண்ணி பாருங்கள், அந்த குடும்பத்தில் இயேசுவே வருவார். ஹல்லேலூயாவா? ஆமாம், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். யாரெல்லாம் தேடி வராரோ அவங்க குறைவுகளெல்லாம் நிறைவாக்கப்படும். ஆமேனா? ஆமாம், கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போனாராம். கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போனாராம். எங்கே உள்ள கல்யாண வீட்டுக்கு போனாராம்? கலிலேயாவில். எந்த கலிலேயா அவமானப்படுத்தப்பட்டதோ, எந்த கலிலேயா ஈனப்படுத்தப்பட்டதோ, எந்த கலிலேயா புறஜாதியாருடைய கையில் இனி சீர்படாது, இனி தேராது, இனி உருப்படாது, இது கட்டாந்தர, இங்கே எதுவுமே விளையாது அப்படின்னு நினச்சாங்களோ அதே கலிலேயாவுக்குள்ளதா கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறாரு. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள ஒன்றை தேடி இயேசு வருவாரே, ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி குறையோடு இருக்கிறியே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுத்த போறார். ஆமேனா? உன் அவமானத்தெல்லாம் மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஆமாம், மூன்றாவது ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். யோவான் 4ஆம் அதிகாரம், அதில் அவருடைய 49-50 வசனம் வாசிமா. யோவான் 4ஆம் அதிகாரம். அதற்கு ஆண்டவரே, இயேசு அவனை நோக்கி,
ஹalleluya. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. கலிலேயால ஒரு ராஜாவுடைய மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான். அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் வாழ்க்கை பட்டு போயிருக்கலாம், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா எப்ப இயேசு அங்க உள்ள வந்தாரோ அப்போ மரணத்தை தழுவி கொண்டிருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் மகன் எப்படி இருக்கிறான்? உயிரோட இருக்கிறான். அப்போ இயேசு எப்போ நம்முடைய வாழ்க்கையில அசைவாடுதல வார்த்தை, இயேசுடைய வார்த்தை நமக்கு நேராக வருதோ அப்போ நம்ம வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படும். ஆமேனா? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி சொல்றவங்களுக்கு புரியும் பாருங்களேன். சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், அவன் தூப காட்டுற வேளையில் எங்கே போயிட்டான்? தூப காட்டுறதுக்காக தேவாலயத்துக்குள்ளே ஆசாரிய பீடத்துக்குள்ளே வந்துட்டான். காபிரியல் வந்து சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் ஆமாம் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு யோவான்னு பேர் வைக்கணும். அந்த யோவான்னு பேர் வச்சா அவன் என்ன பண்ணுவான்? முன்குறிக்கப்பட்டவனா இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே யோவான் என்ன பண்ணுறார்? அந்த சொல்ல சரியா விசுவாசிக்கலை. உடனே காபிரியல் சொல்ல, நீ என் வார்த்தையை நம்பாததுனால, என் சொல்ல கேளாததுனால அது நடக்கிறது வரைக்கும் நீ என்ன பண்ணுவா? ஊமையாக இருப்பான்னு சொல்கிற. சரியா? அது மனாசையை பார்த்து, மனாசையுடைய மனைவியை பார்த்து தேவதூதன் வந்து சொல்கிறா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கோ, மலடியாக இருந்த உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கோ, பட்டு போன ஒன்றுமே இல்லைன்னு நினச்ச உன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை உண்டாகும், அவன் பேர் சிம்சோன்னு வை, அவன் நசர விரதம் எடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை அப்படியே என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கிட்டாங்களாம். அதை என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கிட்டாங்களாம். அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறியோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருளான காரியங்கள் மாறும், அவமானம் மாறும், நிந்த மாறும், போராட்டம் மாறும், கண்ணீர் மாறும், ஏமாற்றம் மாறும், சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும். தலைக்கு மேலே கையை தட்டி ராஜாவை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படட்டே சொல்லு. ஒருவேளை இதுவரைக்கும் உன் வாழ்க்கை பட்டு போயிருக்குதா? ஆண்டவரே எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் உயிர் மீட்படையன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு அந்த மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முடிச்சுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயாவா. செத்து போன அந்த கர்ப்பத்தில் தான் யாரை வைக்கிறாரு? ஆண்டவர் ஈசாக்க வைக்கிறாரு, சந்ததியை விருத்தியடைய வைக்கிறாரு. சரீரம் செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை ஆச்சு? ஆமாம் 99 வந்துச்சு, 100 அடிக்க போகிறாரு. ஆமாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக என் சந்ததியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். முன்னம ஒருவேளை உன் வாழ்க்கை இருளாக இருந்திருக்கலாம், எல்லாரும் ஒன்று அவமானப்படுத்திருக்கலாம், இவளுக்கு குழந்தை இல்லை, இவன் மலடி, இவன் வாழ்க்கை பட்டு போச்சு, நம்ம சொந்த பந்தங்களே சொல்லியிருக்கலாம், ஈனப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். கர்த்தருடைய சொல்லு இன்னைக்கு, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருது. ஏற்ற காலத்தில் நீ ஒரு புத்திர சுவீகாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஆமென் சொல்லுவாங்களா? உங்க வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியின் பாதையில் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா எப்போ தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நீங்கள் ஒரு கலிலேயாவாய் மாற்றப்படுவீங்க. உங்கள் அவமானம் மாறும், உங்கள் பட்டு போன வாழ்க்கை மாறும், உங்கள் முடிவுக்குள்ளே வந்த அந்த வாழ்க்கையை திரும்பவும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்கள தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரை தலைக்கு மேலே கையை வச்சு சொன்ன, கைத்தட்ட சொல்லலை. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கை பட்டு போனது போல இருந்தது, தரிசு நலமாக இருந்துச்சு, ஏமாற்றமாக இருந்துச்சு, கண்ணீராக இருந்துச்சு, வியாகுலமாக இருந்துச்சு, அழுகையாக இருந்துச்சு, துக்கமாக இருந்துச்சு, நிந்தையாக இருந்துச்சு. ஆண்டவரே நான் எல்லாருக்கும் முன்பாக ஈனப்படுத்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் வார்த்தை எனக்கு நேராய் வருகிறது, நான் பின்பு அந்த கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி அந்நிய பாஷவரங்களோட இயேசுவின் நாமத்தினால மகிமைப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், மகிமைப்படுத்தப்படணும்.
நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிற வாழ்க்கை இல்லை. பாருங்க, அந்த அந்த ராஜா சொல்றா, தீர்வின் ராஜா சொல்றா, இங்க ஒண்ணுமே நடக்காது, இது பட்டு போன இடம், இது முள்காடு, இது தரிசு பூமி, அதனால இதுக்கு காபூல் நாடுன்னு பேர் வச்சான். ஆனா அந்த அதே கலிலேயாக்குள்ள, ஈனப்படுத்த அதே கலிலேயாக்குள்ள, புறந்தள்ளப்பட்ட அதே கலிலேயாக்குள்ள இயேசு எப்போ வந்தாரோ அப்போ அது மகிமைப்படுத்தப்பட்டது. இயேசு எப்போ வந்தாரோ அங்கே இருந்த குறைவு நிறைவானது. இயேசு எப்போ வந்தாரோ அப்போ அங்கே பட்டு போன வாழ்க்கை துளிர்க்க செய்தது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஒரு வேளை இது வரைக்கும் உங்களை அநேகவர் நிந்தைக்குள்ளே தள்ளியிருக்கலாம். சத்தியத்தை கேட்குறோட வாழ்க்கையில் நம்ம சொந்த பந்தங்கள் நிந்தைக்குள்ளே தள்ளியிருக்கலாம், அவமானத்துக்குள்ளே தள்ளியிருக்கலாம், வேதனைக்குள்ளே தள்ளியிருக்கலாம், ஈனப்படுத்தி இருக்கலாம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 9:1 திரும்ப வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட, வைங்க, இதுவரைக்கும் இடுக்கமாய் ஈனப்பட, நமக்கு விசாலமே இல்லை. வெளியே போனா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா, ஒரு நல்ல வீட்டுக்கு போனா, ஒரு கெட்ட வீட்டுக்கு போனா, எல்லாரும் நம்மளை பார்க்குற பார்வையிலே பல முறை நம்மளை கொல்றது மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட முந்தின காலத்தில், இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை இருந்து போல இனியும் வாழ்க்கை இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்த, தலைக்கு மேல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்களா, அவன் பார்வையில் தான் அது காபூல் நாடு. ஆனால் இயேசு சொல்லும்போது, அந்த வசனத்தை தீர்க்கதரிசி சொல்லும்போது, அது நதியோரத்தில் உள்ள நாடாக இருந்திருக்குது. யோர்தான் நதியோரத்தில் உள்ளதாக இருந்திருக்கு, கடல் ஓரத்தில் உள்ள தேசமாக இருந்திருக்குது. ரெண்டு இடத்துலையுமே தண்ணி இருக்கும், தண்ணி இருந்திருக்கும். அப்போ அவனுடைய பார்வையில் அது நல்ல தேசம்தான், ஆனால் அவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்குது? தப்பான பார்வையாக இருந்திருக்குது. அப்போ அநேகர் உங்களை தப்பாக பார்த்தாலோ, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயாவா! கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலை மதிக்கற்றவர்கள். ஹல்லேலூயா! அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முன்ன நீங்கள் ஈனப்படுத்தப்பட்டிருக்கலாம், முன்ன நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், முன்ன உங்கள் வாழ்க்கை இருண்டு போயிருந்துக்கலாம், அல்லது புறஜாதியருடைய கையில் இருந்துக்கலாம். எப்போ மனம் திரும்பிட்டீங்களோ, எப்போ உங்கள் குறைவுகள் அவர் பக்கத்தில் சொல்லிட்டீங்களோ, எப்போ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்களோ, இனி புறஜாதியராகி இல்லாமல் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அப்பா பிதாவினை அழைக்கிற அந்த புத்திர சுவீகாரத்தை ஆவி உங்கள் மேலே தந்து நான் அவர்களை மகிமைப்படுவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களை திரும்பவும் மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம